இனிய மாலை வணக்கம். நம்முடைய நூல் காஞ்சியில் கல்வி சம்பந்தமா சில செய்திகளை சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பால் உன் குறுகின் தெரிந்து என்பது நம்முடைய நீதி நூல்கள் சொல்லக்கூடிய நீதி. கல்விக்கு எல்லை இல்லை, அளவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய வாழ்நாளும் குறைவு. அதனால் நாம் சிறந்த நூல்களை தேர்ந்து படிக்க வேண்டும் என்பது நம்முடைய நீதி நூல்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஆகையால் இப்பொழுது நம்முடைய நாட்டில் பள்ளிகளிலிருந்து பல்கலைக்கழகம் வரை தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தேர்வுகளுக்காக சில குறிப்புகளை ஆசிரியராக இருந்த காரணத்தால் மாணவர்களுக்கு தேர்வு கண்ணோட்டம் பற்றிய சில செய்திகளை சொல்வதற்காக நாங்கள் இந்த நூல் காஞ்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாடு கல்வியிலே சிறந்த நாடு என்பதை கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதம் ஆயின சாஸ்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு என்று சொல்லி நம்முடைய பெருமையை பாரதியார் பேசுகிறார். இன்றைக்கு கல்வி எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், சிறந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் அந்த கல்வியை முறைப்படி தவறாமல் கவனமாக குழந்தைகளை பெரியவர்களும் பெற்றோர்களும் நம்முடைய நிறுவனங்களும் அவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அவர்கள் கற்க வேண்டிய தூரம் தொலைவில் இருக்கிறது. அதனால இந்த தேர்வு சமயத்துல குழந்தைகளுடைய உடல் நலம், மனநலம் அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு படிக்கிறதுக்குரிய நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும். அவங்கள மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தேர்வு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை தினமும் தோறும் நாள்தோறும் படிக்குவாங்க. ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் வகுப்பறையில் ஒரு கால் பங்குதான் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களோடு நண்பர்களோடு பாடங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதால் இன்னொரு அரை பங்கு கிடைக்கும். அதை எழுதும் போது தேர்வு அல்லது ஏதோ ஒரு இடத்துல எழுதி பார்க்கும்போது அது முழுமையாக அது கிடைக்கும் என்பதை ஆசான் உரைத்தது அமைவர கொளினும் காட்கூறல்லது பற்றலனாகும் அவ்வினை யாளரோடு பயில் வகை ஒரு கால் செவ்விதின் உரைப்ப மையறு காலும் மாண்புடைத்தாகும் என்று நம்முடைய நன்னூல் என்று சொல்லக்கூடிய இலக்கணத்திலே பவனந்தி முனிவர் சொல்லியிருக்கிறார். இலக்கணத்தை ஏன் நம்ம படிக்கணும்னு சொன்னா, நம்முடைய இலக்கணத்தை படித்தாதான் அந்த மொழியினுடைய செம்மை தெரியும், நம்ம மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த இலக்கியங்களிலிருந்து இலக்கணத்தை நாம் எடுத்திருக்கிறோம். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து இலக்கணங்களை எடுத்திருக்கிறோம். இலக்கணம் ஒரு பாதுகாப்பு. வளங்கொழிக்கும் தோட்டத்துக்கு வேலியை போல, நல்ல கோயில்களுக்கு கலசம் போல நமக்கு இந்த இலக்கணம் பயன்படும். அதனால எல்லா பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் மற்ற மொழிகளாக இருந்தாலும் அந்தந்த மொழியிலே இலக்கண கூறுகளை சிறப்பாக படிக்க வேண்டும். நமக்கு கல்வியை பற்றி நம்முடைய திருக்குறள், நம்ம திருக்குறள் தான் ரொம்ப உலகத்திலேயே இருக்கக்கூடிய குறைந்த வரி, 1.25 வரியில உலகத்தை அளந்தது நம்முடைய திருக்குறள். அதுல கல்வி என்ற 40வது அதிகாரம் கல்வி, 41 கல்லாமை, 42 கேள்வி, 43 அறிவுடைமை. கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை. இதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா 4 விதமான ஒரு திறன்கள். ஒன்று பேசுதல். ஆசிரியரும் பேசணும், மாணவர்களும் பேசணும். மாணவர்கள் பேசினாக்கா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ள செய்தி இருக்குன்னு தெரியும். அதனால மாணவர்களும் பேசணும், ஆசிரியர்களும் பேசணும். பேசுதல். அப்புறம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டல், ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் கேட்டல், மாணவர்கள் திருப்பி சொல்ல ஆசிரியர்கள் கேட்டல். அப்புறம் எழுதுதல். பேசுதல், கேட்டல், எழுதுதல், அப்புறம் நினைவூட்டல். இந்த திறன்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு மாணவ சமுதாயத்துல நிறைய போயிட்டு இருக்குது, வளர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய மதிப்பெண் பெறுகிறார்கள். உலக நாடுகளிடையே கல்வியில நம்ம மாணவர்கள் உலகம் பூரா இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் இருக்காங்க, நம்ம படிப்பாளிகள் எல்லாம் இருக்காங்க, நம்முடைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதனால எல்லா இடங்களிலும் இப்ப நம்ம தமிழ் மக்களும் இந்திய மக்களும் எல்லா இடங்களிலும் உலகத்தில் இருப்பதற்கு காரணம் இந்த கல்விதான். இந்த கல்வியை கற்றவர்கள் தான் கண்ணுடையவர்களாக கருதப்படுவார்கள். கண்ணுடையர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று சொல்லி சொன்னாங்க.
கல்லாதவர்களா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பாரதியாருடைய காலத்துல அவர் 1921 அவர் காலமானார். அவர் ஒரு 39 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் காலத்துல சொன்னார், குழந்தை பார்த்து சொன்னார், காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்லம் பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாரதியாருக்கு 2 பெண் குழந்தைகள். அது சின்ன பொண்ணு மேல அவருக்கு ஈடுபாடு. முதல் பெண்ணுக்கு சகுந்தலா, சின்ன பொண்ணு தான் பாப்பா என்று சொல்வார்கள். அதனால குழந்தை சொல்லும் போது காலையில படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவர்களோட தாசனாக இருக்கக்கூடியவர் பாரதியாரை 11 ஆண்டு காலம் பாண்டிச்சேரியில பாதுகாத்தவர். அவருக்கு எல்லா வேலைகளும் செய்து அவருக்கு தாசனாக இருந்தவர்கள் கனக சுப்பிரத்தனம் என்று சொல்லக்கூடிய பாரதி தாசன். அவர் சொன்னார், எப்பொழுதும் படிக்கணும், காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலை படி. ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அதை நம்ம எப்பொழுதும் படிக்கணும். இந்த புத்தகம் உனக்கு புத்துயிர் அளிப்பதாம், போக்கடிக்காதே இதை நான் சொல்லவா என்று குழந்தைகள் சொல்வார். புத்தகம் உனக்கு புதிய உயிர், அதை நீ படிச்சின்னா உலகத்துல நன்றாக வாழலாம் என்று சொல்லும்போது காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படினார். பொய்யிலே முக்கார் படி, பொய்யிலே முக்கார் படி அப்படின்னு சொல்லி சொன்னார். முக்காப்படி இருக்குது, நிறைய பொய்யான இலக்கியங்கள் இருக்குது. புரட்டிலே கால்படி இருக்குது. உலகம் ஏமாறும்படியான கருத்துக்கள் உடைய நூல்கள் நிறைய வர்றதுனால அந்த நூல்களை படிக்கும் போது நல்ல நல்ல நூல்களை மாணவர்கள் படிக்க வேண்டும். காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதைப்படி நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, பொய்யிலே முக்கார் படி, புரட்டிலே கால் படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதைப்படி நூலைப்படி, அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி, அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி, புக படிப்படியாய் புலமை வரும் என்னும் சொற்படி நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் படிக்கலைன்னா எப்படி நம்ம இருக்க முடியும் என்று ஆரம்ப காலத்திலேயே பெண்களும் ஆண்களும் சேர்ந்து படிக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சமம் என கொள்வதால் அறிவில் ஓங்கி இந்த வையகம் தலைக்கும் என்று சொன்னாங்க. பெண் கல்வியை ரொம்ப வலியுறுத்தினாங்க. இப்ப பெண் கல்வி நல்லா வளர்ந்துருக்கு. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தேசிய கவிஞர்கள், தலைவர்கள் எல்லாரும் பெண்களுக்கு கல்வி வேண்டும். ஆரம்பத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆனாலும் கூட சங்க காலத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கு கல்வி நிறைய கொடுத்துருக்கு. நிறைய பெண்பால் போல இருந்திருக்காங்க. காக்கை படினியார் நச்சில்லையா இருந்திருக்காங்க. புறமகள் எலினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் நிறைய பெண்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இடையில கொஞ்சம் நின்று போச்சு. அப்புறம் மறுபடியும் இப்பொழுது படிக்கிறாங்க. இப்போ உள்ள பெண்கள் தான் கல்வியில அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. படிப்பதுல கருத்து இருக்கணும், கவனம் இருக்கணும். நமக்கு ஒரு பக்கம் மறதி 50%, மறதி படிக்க மறதியும் வரும். நம் நினைவு மறதி இந்த 2 மாறி மாறி வரும். நம்ம அதை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம்னா அது படிக்கிறதுல பசுமரத்தாணி போல பதியும். அதனாலதான் அவர் கற்க என்றார். வள்ளுவர் எடுத்ததுமே ஒரு ஏவல் மாதிரி சொன்னார், நீங்க படிங்கன்னு சொன்னார். கற்கன்னு சொன்னவர் எதை படிக்காது, என்ன படிக்கிறது, கசடு அற கற்க. நீங்க படிக்கிறது கேட்டான்னு சொன்னா கோட்டான்னு படிக்கக்கூடாது. இப்ப இந்த தமிழ்ல நிறைய எழுத்துப்பிழைகள் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அதை நீக்கணும். நம்ம கிட்ட தமிழ்ல பெரிய ஒரு சொற்கள் இருக்கு, நிறைய எழுத்துக்கள் இருக்குது. 247 எழுத்து இருக்குது. அது உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது, குரில் நெடில் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுக்கு போக அந்த 12, 18, 30 ஆகிக்குது. அது 30 மறுபடியும் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் போது அது 216. நிறைய எழுத்துக்கள் இருக்குது. ஒரே மாதிரி ஓசை இருக்குது, கொஞ்சம் மாற்றமா இருக்குது. அதெல்லாம் நல்லா கவனமா படிக்கணும். நம்ம தாய்மொழியை நாம காப்பாற்றாவிட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால படிக்கும் போது ஒவ்வொன்றா கவனிச்சு எழுத்துக்களை சேர்த்து படிச்சு அதை படிச்சிட்டோம்னா அப்ப எப்பொழுதும் நமக்கு மறக்காது. ஏன்னா ஒரு முறை படித்த படிப்பு தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பிறவிகளிலும் வரும் என்பதனால எழுமையும் எழுபிறப்பும் உள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா காலங்களிலும் நம்ம கூட வர்றது வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம படிச்ச படிப்பு, நம்முடைய ஒழுங்கு,
நம்முடைய நல்ல வாழ்க்கை தான் நம்ம கூட வரும், இல்லாம வேறு எதுவுமே நம்மளோட வராது. அதனால இந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தரணும். அந்த படிப்பை செம்மையாக இருக்க வேண்டும். சின்ன வயசுல விட்டுட்டோம்னா அப்புறம் அது பெரிய வயசுல பிடிக்க முடியாது. அதனால நல்ல ஒழுக்க கல்விகள், இந்த நீதியை சொல்லக்கூடிய கல்விகள், பழைய காலத்துல எல்லாம் நீதி போதனைன்னு இருந்தது. அப்புறம் நூலகத்துல மாணவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன புஸ்தகமா வரலாறும் கொடுப்பாங்க. இந்த வரலாறுல படிக்கும்போது அவங்களுக்கு அந்த நாமும் காந்தியடிகளை போல இருக்கணும், வஉசியை போல இருக்கணும், பாரதியாரை போல இருக்கணும், பாரதிதாசன் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பாரதியாருக்கு 2 பெண் குழந்தை இருந்த மாதிரி பாரதிதாசனுக்கு 2 பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை பார்த்து நீ பள்ளிக்கூடம் போமா அப்படின்னு சொன்னாரு. அம்மா தலை சீவி துணியெல்லாம் நல்லா உடுப்பு சுத்தமா தான் கொடுத்து நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொன்ன போது அந்த பிள்ளை அழுதுது. அவர் சொன்னார், நான் ஒரு தமிழாசிரியரா இருந்தாலும் இப்ப தமிழ் பேராசிரியரா இருந்து நீ இப்படி கண்ணீரை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஊருக்காரெல்லாம் நம்ம கேலி பேச மாட்டாங்களா அப்படிங்கிற பாட்டு, ஒரு அருமையான பாட்டு. தலைவாரி பூச்சூட்டிங்கிற பாட்டுங்க. அது இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும். தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை, விலை போட்டு வாங்கவ முடியும் கல்வி வேலை தோறும் கற்பதால் படியும், மலை வாழை அல்லவோ கல்வி வாயார உண்ணுவாய் போயின் புதல்வி, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு பெண்கல்வி பெண்கல்வி என்கின்றதன்போடு, கடல் சூழ்ந்த அந்த தமிழ்நாடு பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு பெண்களுக்கு கல்வி வேணும், கல்வியை பேணுதற்கு. அதனால ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு கற்று தருவார்கள். இந்த நல்ல கல்வியை கற்று தப்பில்லாமல் தவறாமல் எழுதி அந்த படிப்பு 10 கூட்டல் 2 கூட்டல் 3 10+2+3 சொல்லுவாங்க. அந்த இந்த காலங்கள்ல குழந்தைகள் நல்லா படிச்சுச்சுன்னா பயம் இல்லாம இருக்கணும். தேர்வறைக்கு போகும்போது பயம் இல்லாம இருக்கணும். நல்ல படிச்சது ரீகலெக்ட் என்று சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி அதை நினைவுபடுத்தி கொண்டு வந்து விட்டால் நல்ல மதிப்பெண்கள் பெறும். நல்ல மதிப்பெண்களை யார் வேணா இன்னைக்கு எல்லாம் புலனத்துல பாக்குறோம், தொலைக்காட்சியில பாக்குறோம். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசனுடைய 7.5 அந்த விழுக்காடு திட்டத்தை பயன்படுத்தி ஒரு குடும்பத்துல 3 பேர் மருத்துவர்களாக வந்திருக்கிறார்கள். ஏழைகளா இருந்தாலும் கூட நல்லா படிச்சிருக்கிறான். உற்றுளி உதவியும் ஒருவர்கள் கொடுத்தும் பிற்ற முனியாது கற்றல் நன்று என்று சொன்ன காலத்துல இன்னும் அன்னைக்கு அப்படி இருந்து வசதி இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் படிச்சாங்க. இன்னைக்கு சாதாரணமானவங்களுக்கு நம்முடைய மக்களும் அரசும் நிறைய உதவிகளை செய்யறதுனால நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த பதிவை கேட்கக்கூடிய பெற்றோர்களும் குழந்தைகளும் தங்களுடைய குழந்தைகளை கல்வியில கருத்தோடு இருத்தி படித்து அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அனைவரும் நன்றாக படித்து நிறைய மதிப்பெண்கள் பெற்று சிறந்த வேலைகளுக்கு பணிகளுக்கு அந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், IRS, IPS அது போன்ற பதவிகளுக்கு எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. உலகம் பூராம் நம்முடைய தமிழ் மக்களுடைய பெருமை பேசப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்துகிறேன். வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பு.